ஹலோ மக்களே, ஜூனியர் என்டிஆர் அண்ட் திருவிக்ரம் காம்போ திரும்ப இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்கன்னு இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது என்ன மாதிரியான படம், யாரை வச்சு பண்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். டு பி ஆனஸ்ட், இந்த வாட்டி உண்மையாவே ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்டோட தான் வந்திருக்காங்க. நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லப்படுற முருகப்பெருமான பத்தி தான் இந்த படம் இருக்க போது. இது ஒரு மேசிவான மித்தாலஜிக்கல் பேன் இந்தியா மூவியா பண்ண போறாங்க. இந்த அப்டேட் வந்ததும் என்னதான் நிறைய பேர் செம்ம ஹைப் ஆனாலும் படத்தோட போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் வச்சு நிறைய கான்ட்ரவர்சிஸும் போயிட்டு இருக்கு. அதே நேரம் மூவி பத்தின அப்டேட்ஸ் என்னன்றத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கூட ஒரு மாசான போஸ்டர் விட்டு இருந்தாங்க. இத பார்த்த வரைக்கும் ஒரு போர்க்களத்தை சுத்தி நெருப்பு எரியுது. சென்டர்ல முருகனோட வேலும் சிவனோட திருசூலமும் ஃபியூஸ் ஆன மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கு. இத கவனிச்சு பார்த்தா ஒரு டிஎன்ஏ டிசைன் மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ வெறும் மித்தாலஜி மட்டும் இல்லாம ஏதாவது ஜெனடிக் சயின்ஸ் இல்ல ரீஇன்கார்னேஷன் மாதிரி எதனா சைஃபர் ட்விஸ்ட் இருக்குமோன்ட்டு இப்ப டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூனியர் என்டிஆர் தான் முருகனா நடிக்க போறாருன்னு ஆல்ரெடி பஸ்ல கூட வந்துட்டு இருந்தது. ஒரு வாட்டி ஜூனியர் என்டிஆர் கூட ஏர்போர்ட்ல முருகா த லார்ட் ஆஃப் வார்னு ஆனந்த் பாலசுப்ரமணியன் எழுதின ஒரு புக்கை வச்சிருந்தாரு. சோ படத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு போல. சரி, மியூசிக் யாருன்னு பார்த்தா நம்ம ராக் ஸ்டார் அனிருத். மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில அனிருத் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறதால படத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் எப்படி வரும்னு இப்பவே ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹைப்டா இருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடுல ஆரிகா அண்ட் அசைன் கிரியேஷன்ஸ் அண்ட் கல்யாண் ராமோட என்டிஆர் ஆட்சி சேர்ந்து தான் பண்ண போறாங்க. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி ஒரு பெரிய கதை ஓடிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் திருவிக்ரம் அண்ட் ப்ரொடியூசர் நாகவம்சி அல்லு அர்ஜுனுக்கு வச்சு தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிருந்தாங்க. பட் அல்லு அர்ஜுனுக்கு சொன்ன கதை இப்ப ஜூனியர் என்டிஆர் கையில வந்திருக்கு. இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ட்விட்டர், இன்ஸ்டான்னு எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி கிளம்பி இருந்துச்சு. எதுலன்னு பார்த்தா ப்ரொடியூசர் நாகவம்சி ஷேர் பண்ண அந்த அபிஷியல் டேக்லைன்ல தான். அதுல என்ன போட்டு இருந்தாங்கன்னா, born in north, forged in heartland, worshipped in the southன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஊர் தமிழ் ஆடியன்ஸ்ல செம்ம ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஹிஸ்டரி படி பார்த்தா முருகனை தமிழ் கடவுள்னு தான் கூப்பிடுவாங்க. அவரோட அறுபடை வீடும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. பட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு இடத்துல கூட தமிழை பத்தி மென்ஷனே பண்ணல. சோ இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போஸ்டர்ல இந்திய சான்ஸ்கிரிட்டோ வச்சுலாம் கூட போட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சோ இதெல்லாம் பார்த்ததனால தான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த born in the north டேக்லைன் பத்தி உங்க கருத்து என்ன? அண்ட் ஜூனியர் என்டிஆர் திருவிக்ரம் காம்போட இந்த முருகன் மூவி மேல உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.